வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தற்பொழுது புதுச்சேரி ஆளுநர் பதவி வழங்க உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. சமூக வலைதளங்களில் இதை பற்றி வைரலான செய்தியாகவும் பரவப்பட்டு வருகிறது. உண்மையான தகவலா? இதற்கு முன்னால் புதுச்சேரியின் ஆளுநராக இருந்த தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெலுங்கானா புதுச்சேரி ஆளுநராக நியமிக்கப்பட்டது பாஜக அரசால். அதனைத் தொடர்ந்து அவர் அந்த பதவியை முடிவு செய்து மீண்டும் பாஜகவிலேயே இணைந்து கொண்டார். தற்பொழுது இந்த வாய்ப்பை ஏன் ஓபிஎஸ்ஸிற்கு முதலில் பாஜக கொடுக்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது, அதிமுகவின் கள நிலவரப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடாப்பிடியாக இருக்கிறார். ஓபிஎஸ்ஐ கட்சியிலோ கூட்டணியிலோ இணைக்க முடியாது, அதற்கு வாய்ப்பே கிடையாது என்று கடந்த 3 நாட்களாகவே தெரிவித்துவிட்டார். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய அண்ணன் எடப்பாடி என்றும் மனம் மாறினால் திமுகவை நிச்சயம் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து வீழ்த்துவோம் என்பதையும் சாதகமாகவும் பேசி வருகிறார். இப்படி இருபட்ட தரப்பிற்கிடையே பாஜக இவர்களுக்கிடையே ஒற்றுமை இருக்க வேண்டும், அல்லது ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும். இதில் ஏதாவது நடந்தால்தான் பாஜக தமிழகத்தில் சில தொகுதிகளை அவர்கள் நினைத்ததுபடி வெற்றியடைய வைக்க முடியும் என்பதை நினைத்து கொண்டு நேரடியாக எடப்பாடியிடம் ஆலோசனை பெறாமல் ஓபிஎஸ் அவர்களை தொடர்பு கொண்டு அதிமுகவின் அரசியலில் இருந்து வெளியேறி நீங்கள் ஆளுநராக பதவியேற்றால் உங்களுக்கான மரியாதை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் தெரிவித்துவிட்டது பாஜக அரசு. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் ஆளுநராக வந்தால் அடுத்து என்ன நடக்கும்? அவர் அரசியலில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தலையிடக்கூடாது, தேர்தலில் போட்டியிடக்கூடாது. இதனால் அவரது ஆதரவாளர்களும் தொண்டர்களும் நேரடியாக ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் பாஜக அரசு தான் நியமித்தது என்று கூறி அந்த ஓட்டுக்கள் முழுவதும் பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் விழுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இதனால் இந்த வாய்ப்பை ஓபிஎஸ் அவர்கள் பயன்படுத்துவாரா என்று பார்க்கும் பொழுது, எனக்கு ஆளுநர் பதவி வேண்டாம், புதுச்சேரி ஆளுநர் பதவி வேண்டாம், எம்பி பதவியும் வேண்டாம், உங்களது சூழ்ச்சியில் நான் விழமாட்டேன், என்னை அதிமுகவின் அரசியலில் உருவாக்கியது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள்தான், அவர்கள் மூலமாகத்தான் நான் அரசியலை கற்றுக்கொண்டேன், நிச்சயம் எனது மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் துரோகம் செய்ய மாட்டேன், எனது சுயநலத்திற்காக என்று கூறி தற்பொழுது அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு கடைசி நேரத்தில் கூட கிடைப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்குவேன் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளனர். ஓபிஎஸ் அவர்கள் இது கூறுவது சரியா, அல்லது ஆளுநராக பதவியேற்று அவர் அரசியலில் இருந்து வெளியேறலாமா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.